Okay, வணக்கம். My name is Kunaratnam Velayudham. I'm Artistic Director of Viara Dance Academy. என்னோட பயணம் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னோட பயணம் வந்து டான்ஸ் துறையில் எப்படின்னு, இந்த பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு, பிகின் அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் மை டான்ஸ் ஜேர்னி இன் ஏஜ் ஆஃப் 16. ஸோ இப்போது 16 வயசுல தான் வந்து சொல்லுவாங்களே, அந்த வயசு வந்து ஒரு மூச்சுட்டார ஆகிற ஒரு வயசு அப்படின்னு. ஸோ அந்த வயசில் வரப்போ ஐ வாஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்ட்ஸில் வந்து ஒரு நாட்டம் அதில் வந்தது. அதில் வந்து மெயின்லி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்மில் வந்துட்டு ஐ ஃபால் இன் லைக் அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி வந்து மேல் டான்ஸராக எப்படி நம்ம வந்து ஆடலாம், நிறைய ஃபீமேல் டான்ஸர்ஸ் பார்த்துருப்போம் பெர்ஃபார்ம் பண்ணுறத, நிறையா டோஸ் டேஸ் லைக் ஃபிலிம் இதிலலாம். ஸோ ஐ வாஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஐ வாஸ் லைக் வாட்ச்ட் கமல்ஹாசன் மூவிஸ் லைக் தோஸ் டேஸ் லைக் சலங்கை ஒலி, அந்த மாதிரி அந்த படத்தை பார்க்குறப்ப அந்த ஒரு மேல் கிளாசிக்கல் டான்ஸர் வந்து போர்ட்ரே பண்ணுறப்ப அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, மேலும் வந்து ஆடலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஐ வாஸ் லைக் ஸோ இன்டு இட் அண்ட் I started like research like where can learn this art form அந்த டைம்ல. ஸோ ஒரு 80s அந்த ஏரால. ஸோ தென் ஐ வாஸ் ஷேர் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் வாஸ் என்கரேஜ்ட் அண்ட் ஆல்சோ தே லைக் என்னை கொண்டு போய் ஒரு நாட்டிய பள்ளியில் சேர்த்து தென் ஐ வாஸ் ஜாயினிங் இன் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் தான் என்னோட டான்ஸ் ஜேர்னி வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கேரளில் வந்து ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி வித் மை ஃபர்ஸ்ட் குரு, ஒன் ஆஃப் தி டைரக்டர் ஆஃப் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், மலர் குணரத்னம். ஸோ அவங்க கிட்ட தான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் அண்ட் தென் after that I continue my Bharatanatyam journey again with my guru, my own guru Usha Durai. She is from India and known as Mridangist father. அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு வெல் நோன் Mridangist from India also, குருவாயூர் துரை அவர் பேர். ஸோ அவங்க ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. தென் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரினவுண்ட் பரதநாட்டியம் டான்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க மலேசியாவில் இருக்கிறப்ப ஷீ வாஸ் டீச்சிங் இந்த ஆர்ட் ஃபார்மை வந்துட்டு டு மீ அண்ட் ஆல்சோ ஐ வில் லேர்ன் அண்டர் ஹர் அண்ட் டிட் மை அரங்கேற்றம், மை என்ன சொல்லுவாங்க, கிராஜுவேஷன் அண்டர் டோட்டல் ஏஜ். அது முடிச்சுட்டு அண்ட் தென் அது அப்பாற்பட்டு கிளாசிக்கல் போயிட்டு இருக்கிறப்ப அண்ட் ஐ வாஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு மற்ற டான்ஸ் ஃபார்மில் வந்துட்டு ஐ வாஸ் லைக் இன் டூ இட், ஒரு நாட்டம் வந்தது அதில். ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து மாடர்ன் ஃபார்ம் வந்து பழகலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஆல்சோ கமர்ஷியலைஸான பெர்ஃபார்மன்ஸ் லைக் மாடர்ன், கண்டெம்பரரி, செமி கிளாசிக்கல் ஃபியூஷன், இந்த மாதிரி டான்ஸை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஒரு நுணுக்கங்களை வந்து கற்றுக்கலாம், பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்லி தென் ஐ வாஸ் லேர்ன் my modern dance journey, continue with my classical also. Meanwhile I'm learning commercial dance showcases la பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு I was learning under Era Dance Academy. So Master Indran சொல்லுவோம். ஸோ அவர்கிட்ட தான் வந்து I started my journey also into modern dance. ஸோ அந்த classical with the modern, இது ரெண்டும் combine பண்ணி I was like continue my journey in a lot of performance and a lot of dance productions, also dance tour. இதெல்லாம் வந்து நிறைய அண்டர் கவர்மெண்ட், JKKN, இஸ்தானா புடாயா, இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். and also I performed with numerous productions under a lot of big dance academies and schools. and அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லாங் ஜேர்னி ஆஃப் டான்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருந்தது. அந்த ஜேர்னியில் வந்துட்டு அண்ட் தென் ஐ வாஸ் லைக் பிளான் அவுட் வித் மை co-dancers and also my senior dancers. We start up with my own dance company. It's called Dance Academy, Vihara Arts Dance Academy. இது வந்து based from Puchong. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 15 இயர்ஸாக, we almost started 15 இயர்ஸ் ஆச்சு having Vihara Arts Dance Academy. அதுக்கு அந்த 15 இயர்ஸ் காலகட்டத்தில் we did multi performances and also productions and also numerous stage shows இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து லைக் நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு படி போய் we have also done a first time in Malaysia break our own World Guinness record under the டான்ஸில். ஸோ அது வந்து டியூரிங் டு கோவிட் டைமில் வந்து வி டிட் திஸ் எஜெண்டா.
ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாட்டியத்தை வந்து ஆன்லைன் மூலியமா எப்படி பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லி வி பிரேக் வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட். ஆல்மோஸ்ட் 7,000 dancers டான்ஸ் இன் ஆன்லைன். அண்ட் இது வந்து நம்ம ஒரு பெரிய பிக் அச்சீவ்மெண்ட். We was collaborate with another dance academy, Dakshara Minus அப்படின்னு சொல்லி, and also Vihar Arts. ஸோ சேர்ந்து ஒரு பெரிய கூட்டு முயற்சியில் we was doing this and achieve finally. அது தவிர்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லைக் யூனோ ஃபிலிம், மலேசியா கான்சர்ட்ஸு, இந்தியா கான்சர்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய 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 அவார்ட்ஸ் இவெண்ட் எல்லாம் வந்துட்டு we was one of the main dance academy which is like performed for all these numerous stage shows and also concerts. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஆர் டீச்சிங் Indian classical dance, Bharatanatyam, Odissi, and also we have a lot of other classes, yoga, silambam, all our related to our arts. ஸோ இது மாதிரி வோக்கல், வீணா, இந்த மாதிரி லாட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து நம்மளோட டான்ஸ் அகாடமியில் வந்துட்டு வி ஆர் கரண்ட்லி டீச்சிங் வித் ஆல்மோஸ்ட் லைக் 12 teachers which is trained students and dancers. So we have our own டீச்சர்ஸும் இருக்காங்க நமக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த ஜேர்னியில் வந்துட்டு இதெல்லாம் நம்மளோட ஜேர்னி டான்ஸ் அகாடமிக்கு நம்ம வாட் வி அச்சீவ், வாட் வி டன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய இதில் ஒரு கொஸ்டின் இருக்கும் தட் ஹவு as a மேல் தான் நார்மலி வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் டான்ஸ் நம்ம ஃபீமேல் டான்சஸ் தான் ரொம்ப பேர் பார்ப்போம், பரதநாட்டியம் டான்சஸ், ஒடிசி, which ever like Indian classical form. ஸோ மேல் டான்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் டு இந்த ஆர்ட் துறையை சூஸ் பண்ணி அவங்க எடுக்கிறது. ரொம்ப வந்து நம்ம பார்த்தோம்னா மாடர்ன், பாப்பிங், லாக்கிங், ஹிப்ஹாப் இந்த மாதிரி வந்து நிறைய மேல் டான்சஸ் பண்ணுவாங்க. பட் கிளாசிக்கல் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, குறைவுன்னு கிடையாது, இருந்தது முந்தி கூட. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் காணா போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து இட்ஸ் லைக் கமிங் பேக் அகெயின். அண்ட் அதோட சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் லாட் ஆஃப் சேலஞ்சஸ்னா லைக் ஹவு லைக் என்னோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஐம் லக்கி டு ஹேவ் லைக் எனக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் வரல. சேலஞ்சஸ்னா ரொம்ப சேலஞ்சிங் வரல. பட் ஐ ஹேவ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டான்ஸ், male dancers, which is like we shared each other what they're going through and all. அந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவ்னால நான் வந்து இந்த ஜேர்னியில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணி as a male dancer coming up with இந்த ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து கொண்டு வந்தாச்சு. பட் ஆனால் வெளியே வந்து இன்னும் நான் நிறைய கேள்விப்பட்டதும் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் மேல் டான்சர்ஸ். ஸோ தேர் இஸ் a lot of changes. ரொம்ப பேர் வந்து கேள்வி வரும், why கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணால் வந்து நீங்கள் வந்து மேல் டான்சஸ் வந்து பண்ண முடியுமா, பண்ண முடியாது அப்படின்னு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் இட்ஸ் லைக் தே ரெண்டு டைப் ஆஃப் மைண்ட். லைக் தே வாஸ் லைக் ஒன்று வந்து ஃபெமினின் ஆயிடுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து இந்த கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் கொடுக்க போகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு கொண்டு போகும். இட்ஸ் வில் லைக் இம்ப்ளிமெண்ட் டிசிப்ளின் அண்ட் ஆல்சோ ஒரு நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் வந்து கொண்டு வரும் இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். அண்ட் எப்படி நம்ம இந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிறோமோ அந்த பிரகாரம் தான் இந்த மேல் டான்சஸ் வந்துட்டு வில் போற்றே இது ஆர்ட் ஃபார்ம். ஸோ இது நீங்கள் ராங்கான வேலை எடுத்து ராங்கான வேலை வந்து நம்ம கற்றுக்கிட்டு ராங்கான வேலை போற்றே பண்ணோமா இட் பிகம் ராங். ஸோ அது வந்து தப்பான முறையில் தான் போய் காட்டும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சொசைட்டி வந்து தே வில் லுக் இன்டு அதை நெகட்டிவாக வைப்பாங்க. மேல் ஆர்ட்னா வந்து ஃபெமினின் ஆயிடுவாங்க, அவங்க கேர்லிஷாக இருப்பாங்க, அவங்க வந்து திருநங்கை ஆயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து யாரை கிரியேட் பண்ணுறோம், நம்மளே தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ as a male dancer how you want to go and learn this art form, அதை எப்படி அழகாக மேல் டான்ஸராக படித்து நம்ம அதை எப்படி மேலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் end of the day the product and what you presenting the right way. ஸோ இதை வந்து சில பேர் வந்து ரெண்டு வித கேட்டகரி பீப்புளும் இருக்காங்க. ராங் வேல கொண்டு போகிறவங்க, எக்ஸ்போஷருக்காக, இன்னும் கிளாமருக்காக, நான் ஃபீமேல் மாதிரி உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை ஆர்ட் ஃபார்ம் படிக்கிறவங்களும் இருக்காங்க. சும்மா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, கைண்ட் ஆஃப் லைக் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு நான் வந்து நானும் கிளாசிக்கல் டான்ஸர் அந்த மாதிரி சொல்லணும். அண்ட் சும்மா ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ், இந்த சோஷியல் மீடியாலலாம் வந்து போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வீடியோஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக வந்து சில பேர் வந்து கிளாசிக்கல் சும்மா அரைகுறையாக படிச்சுட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ முறையாக வருஷ கணக்கில் இருந்து ஒரு குரு கிட்ட படித்து அந்த நாட்டியத்தை அரங்கேற்ற வரைக்கும் கொண்டு போய் அதை முடித்து அண்ட் டீச் பண்ணி இன்னமும் மேல் டான்ஸஸாக லைக் இன்னும் ஒரு எஸ்டாப்ளிஷான மேல் டான்ஸராக, எக்ஸ்போனன்ட் டான்ஸஸாக இருக்காங்கன்னா மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய உதாரணத்துக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ கரண்ட் ஜெனரேஷனில் விஹாரா ஆர்ட்ஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் மேல் டான்சஸ், ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் மேல் டான்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவ் வி டீச் அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும்.
மேல் டான்சஸ்னா இப்படி தான் ஆடணும், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாட்டியத்துக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வி ஆல்சோ செட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தி மேல் டான்சஸ். இப்படி தான் ஆடணும் அப்படின்னு. ஈவன் அவங்களோட உடுத்துற உடையிலேருந்து மேக்கப்லேருந்து எவ்ரி திங் வி வில் எப்போதுமே ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ எப்போதுமே அந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணிக்கிட்டே இருப்போம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த சேலஞ்சஸில் இந்த மேல் டான்சஸ் சேலஞ்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் so many years like we planned and also we going to staging a bigger dance production with all 16 male dancers with senior artists to junior male dancers வரைக்கும் ஒரே மேடையில் நம்ம கொண்டு வர போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் லைவ் orchestra மியூசிக்கோட நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பனிங் ஆன் 25th of May in Temple of Fine Arts Shantanan Auditorium at 6 p.m. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். எஸ் அ மேல் ஆர்டிஸ்ட், மேல் கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸராக எப்படி நம்ம மேடையில் போர்ட்ரே பண்ணுறோம், எஸ் அ அந்த ஃபெமினிசமும் எப்படி அந்த அந்த மேன்லியாக எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம், ஹவு லைக் இது எப்படி சேலஞ்சஸ் எதிர்கொண்டு அதை நம்ம கொண்டு உங்களுக்கு மேடையில் படைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த 25th May சொல்லியிருந்தேன் 6 p.m. இன் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேல் டான்சஸ் இருக்கும். இதில் சுப்ராஞ்சலி டான்ஸ் தியேட்டர் அண்ட் விஹார் ஆர்ட்ஸ் ரெண்டு நடன பள்ளியும் இணைஞ்சு பண்ண போகிற ஒரு ப்ரொடக்ஷன். அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் மேல் டான்சர்ஸ் விச் இஸ் ஃப்ரம் அவர் டான்ஸ் அகாடமி ஆல்சோ சுப்ராஞ்சலி டான்ஸ் தியேட்டர். ஸோ இதில் நிறையா யார் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம் எந்தெந்த மேல் டான்சஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த ஷோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஓகே இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமானவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் சோ லாங் லைக் ஒரு மேல்ஸ் எல்லாம் ஒரு மேடையில் ஆடுனது லைக் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இது ஒரு புதுமையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்சஸ் அண்ட் ரொம்ப நாள் பார்க்காத கேட்காத ஐட்டங்களும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.